வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.0ல டெஸ்ட் நம்பர் 14க்கான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றது பாருங்களேன். which of the following has 3 chambered heart? இந்த क्वेश्चन போன டெஸ்ட்ல எவ்வளோ படிச்சோமா? எதுக்கெல்லாம் 3 chambered heart இருக்கும், எதுக்கெல்லாம் 2 chambered heart இருக்கும், எதுக்கெல்லாம் 4 chambered heart இருக்குன்னு படிச்சோமா? இப்போ ஃபிஷ்ஷுக்கு எத்தனை சாம்பர் படிச்சோம்? ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஃபிஷ்ஷுக்கு வந்து 2 chambered heartன்றத படிச்சோம், கரெக்டா? அடுத்து ஹியூமனுக்கு எத்தனை சாம்பர் படிச்சிருப்போம் அப்படின்னா 4 chambered heart. ஏன்னா அது மேமல்ஸ் கீழே வருதுன்னு சொல்லி படிச்சோமா, பாலூட்டிகள் கீழே வருதுன்னு சொல்லி படிச்சோமா. ஓகே, அடுத்து ஆம்பியன்ஸுக்கு எத்தனை ஹார்ட் சாம்பர் படிச்சோம்? 3 chambered heartன்றத படிச்சோம், கரெக்டா? பேர்ட்ஸுக்கு எத்தனை chambered heart? 4 chambered heart. ஓகேங்களா? அப்ப என்ன ஆன்சரு? எது வந்து பின்வருவற்றுள் எது 3 அறைகளை கொண்ட இதயத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் என்ன? இரு வாழ்விகள். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. which of the following carries oxygenated blood? அதாவது பின்வருவற்றுள் எது நுரையீரலில் இருந்து இதயத்திற்கு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்கிறது? ஓகேங்களா? இது ஒரு பெரிய கான்செப்ட். உங்களுக்கு சின்னதாக ஒரு அந்த டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கவனிங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பாருங்களேன். முதல் 2 பிரிவா பிரியும், சரிங்களா? ஒன்று சூப்பீரியர் வீணாக்காவா, இன்னொன்று இன்ஃபீரியர் வீணாக்காவா, சரிங்களா? வீணாக்காவான ஒன்றும் இல்லை, இந்த குழாய் போன்ற அமைப்பு இருக்குல்ல, இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்னது அப்படின்னா வெயின்ஸ்ன்னு சொல்லுவோமா, தமிழில் சிறைகள்னு சொல்லுவோமா, கரெக்டா? சிறை என்னத்தை எடுத்துட்டு வரும் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்க அசுத்தமான ரத்தங்கள் இருக்குல்ல, அதை ஃபுல்லா எடுத்துட்டு வரும், கரெக்டா? அதில் அசுத்தமான ரத்தம் சொல்லலாம், அல்லது ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை என்ன எடுத்துட்டு வரும்னா இந்த சிறைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு வரும், கரெக்டா? இப்போ இந்த ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிறை வீணாக்காவா மூலியமா எங்க போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆர்ட்ரியமுக்கு போகும். ஓகேங்களா? 4 சாம்பர் பார்த்தோமே சார், என்னென்ன சாம்பர் அப்படின்னா இந்த ரைட் ஆர்ட்ரியம்னு போட்டிருக்காங்களா, அது வந்து ஒரு சாம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ட்ரியம் போட்டிருக்காங்களா, இந்த ஏரியா வரைக்கும் இது ஒரு சாம்பர். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிகல்னு போட்டிருக்காங்களா, இது ஒரு சாம்பர். இந்த போட்டிருக்காங்களா ரைட் வென்ட்ரிகல் போட்டிருக்காங்களா, இது ஒரு சாம்பர். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிகல் போட்டிருக்காங்களா, இது ஒரு சாம்பர். அப்ப இது எல்லாத்துக்குமே நுழையிறதுக்கு இங்க என்ன மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அப்படின்னா வால்வு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், சரிங்களா? இங்கெல்லாம் என்ன இருக்கு? ஒரு வால்வு மாதிரி பகுதி இருக்கு. அதெல்லாம் என்னென்ன வால்வு அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 சாம்பர் இருக்கு, பார்த்தாச்சு. இப்போ ரத்த ஃபுல்லா எங்க வந்துருச்சு அப்படின்னா சூப்பீரியர் வீணாக்காவா மூலியமாகவும் இன்ஃபீரியர் வீணாக்காவா மூலியமாகவும் எங்க வந்து அடையுது அப்படின்னாக்க ரத்தம் ஃபுல்லாவே ரைட் ஆர்டிகல், இந்த போர்ஷன் ஃபுல்லாவே என்ன போட்டிருக்காங்க, ரைட் ஆர்ட்ரியம் கீழே வந்து என்ன வந்துருது அப்படின்னா ரத்தம் வந்துருது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எங்க போகும் சார் அப்படின்னா இதுல இருந்து பம்ப் ஆகி உள்ளுக்குள்ள ரைட் வென்ட்ரிக்கல்குள்ள ரத்தம் போகும், போட்டிருக்காங்களா ரைட் வென்ட்ரிக்கல். ஓகேங்களா? ரைட் வென்ட்ரிக்கல்குள்ள பிளட் போகும், சரிங்களா? இங்க இருந்து என்ன செய்யும் அப்படின்னா இது ஃபுல்லாவே என்ன ரத்தம்? டீஆக்சினேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் குறைந்த அசுத்தமான ரத்தம், கரெக்டா? இந்த ரத்தம் ஃபுல்லா எங்க போகும் அப்படின்னா இந்த பல்மனரி ஆர்டரி மூலியமா எங்க போகும் அப்படின்னா லங்ஸுக்கு போகும், சரிங்களா? இது வந்து எங்க போகும் அப்படின்னா பல்மனரி ஆர்டரில இருந்து லங்ஸ் போகும். அதாவது ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு அந்த அசுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போறது எந்த குழாய் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் என்ன போட்டணும்? பல்மனரி ஆர்டரி அப்படின்றது போட்டணும், சரிங்களா? நுரையீரல் தமனின்னு சொல்லுவாங்க. பல்மனரி ஆர்டரி என்னன்னு சொல்றாங்க? நுரையீரல் தமனி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? லங்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்றது அடுத்ததுல அப்படியே பார்த்துருவோம். லைட்டா கேப் விட்டு வச்சுக்கோ, சரியா? லங்ஸ்ல போய் என்ன ஆயிருது அப்படின்னா இந்த பிளட் ஃபுல்லாவே பியூரிஃபை ஆகி ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமும் மாறிடும். ஓகேங்களா? என்ன மாறிடுது? ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் மாறிடுது, சரிங்களா? அந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை லங்ஸ்ல இருந்து திரும்ப கொண்டு வரணும் இல்லையா? அந்த வேலை யாரு பார்ப்போம் அப்படின்னா இந்த பல்மனரி வெயின்ஸ் அப்படின்றது பார்க்கும், அதாவது நுரையீரல் சிறை அப்படின்றது பார்க்கும், சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் நல்லா நாத்துல வச்சுக்கோ, நம்ம பாடியில இருக்க எல்லா சிறைகளும் என்ன செய்யணும் அப்படின்னா கெட்ட ரத்தத்தை ஃபுல்லா எங்க எடுத்துட்டு வரும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு வரும், சரிங்களா? இந்த நுரையீரல் சிறை இருக்கு இல்லையா, அது மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு வரும். வித்தியாசம் புரியுதா? நுரையீரல்ல இருந்து கொண்டு வரனால நல்ல ரத்தத்தை கொண்டு வருது. பல்மனரி வெயின்ஸ் கேரிஸ் ஆக்சினேட்டட் பிளட். ஓகேங்களா? அது எங்க சார் கொண்டு வந்து விடும் அப்படின்னா அது வந்து இங்க அதாவது லெஃப்ட் ஆர்டிகல்ல வந்து விட்டுரும், சரிங்களா? இங்க இந்த சைடு ரைட் ஆர்ட்ரியம் பாத்தீங்களா, இங்க இந்த ஏரியா போர்ஷன் என்னன்னாக்கா லெஃப்ட் ஆர்ட்ரியம், அங்க வந்து என்ன செய்யணும்னா அந்த நல்ல ரத்தத்தை விட்டுரும். ஓகேங்களா? திரும்ப அந்த ரத்தம் என்ன செய்யும் அப்படின்னா கீழே பாஸ் ஆகி ரைட் வென்ட்ரிகல்ல பாஸ் ஆகும், சாரி லெஃப்ட் வென்ட்ரிகல்ல வரும். ஓகேங்களா? லெஃப்ட் ஆர்ட்ரிகல்ல இருந்து எங்க வந்துருது? லெஃப்ட் வென்ட்ரிகல்ல வந்துருது. ஓகேங்களா? இந்த லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருந்து எங்க போகும் அப்படின்னா இந்த பாருங்களா, இந்த லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருந்து எங்க போகும் அப்படின்னா ஆரோட்ரா மூலியமா எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போகும். ஓகேங்களா? புரிஞ்சு எப்படி போகுதுன்னு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது சூப்பீரியர் வீணாக்காவா இன்ஃபீரியர் வீணாக்காவா இருக்கு. அதுல இருந்து உள்ள எங்க வந்து விழுகுது அப்படின்னாக்கா ரைட் ஆர்ட்ரியம்ல பிளட் ஃப்ளோ வந்து விழுகுது. அந்த ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து எங்க போகுது அப்படின்னாக்கா ரைட் வென்ட்ரிகலுக்கு போகுது. அந்த ரைட் வென்ட்ரிகல்ல இருந்து எங்க போகுது அப்படின்னா பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸுக்கு போகுது.
லங்ஸ்ல ஃபுல்லா பியூரிஃபை ஆகி சுத்தம் பண்ணி எது வழியா திரும்ப வருது அப்படின்னா பல்மனரி வெயின்ஸ் வழியா திரும்ப வருது. பல்மனரி வெயின்ஸ் வழியா எங்க வந்து விழுகுது அப்படின்னா லெஃப்ட் ஆர்டரியில இருந்து விழுகும். லெஃப்ட் ஆர்டரியில இருந்து திரும்ப எங்க வந்து விழுந்துருது, லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருந்து விழுந்துருது. லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா பம்ப் அவுட் ஆகி ஆரட்ரா மூலியமா நம்ம மற்ற எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போயிருது. இவ்வளவுதான் என்னது அப்படின்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் மெயினா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு இடத்துலயும் வால்வ் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ரிட்டர்ன் யூனிட் டைரக்ஷன்ல செயல்படணும், திரும்ப வந்த டைரக்ஷன்லேயே போயிடக்கூடாதுன்றக்காண்டி வால்வ் இருக்கும். அந்தந்த வால்வுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ஓரளவு புரியுதா? ஓகே. இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த சுருங்கி விடுதல் ஏற்படுது இல்லை, அப்போ என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். அது என்ன ப்ரெஷர், அது எவ்வளோ கொடுக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ கொஸ்டின்குள்ள போகலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம். சரிங்களா? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்க இருந்து எடுத்துட்டு வருதா? லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடியது. சரிங்களா? லங்ஸ்ல இருந்து எங்க எடுத்துட்டு வருது? இருதயத்துக்கு எடுத்துட்டு வருது. அப்ப என்ன எடுத்துட்டு வரும்? நுரையீரல், சிரை. பார்த்தோம் வித்தியாசம்? சிரைன்றது எல்லாமே எதை தான் எடுத்துட்டு போகும்? டீஆக்சினேட்டட், அதாவது ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை தான் எடுத்துட்டு போவோம். இந்த நுரையீரல் சிரை மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா லங்ஸ்ல இருந்து நுரையீரல இருந்து இதயத்திற்கு வரும்போது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டோம் இல்லையா, அதாவது அதுல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்பா, அது எவ்வளவு ப்ரெஷர், அது என்னன்ற பார்க்கணும்னு சொல்லணுமா, அதுதான் இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். வாட் இஸ் தி நார்மல் சிஸ்டோலிக் அண்ட் டயாஸ்டோலிக் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் இன் எ ஹெல்தி ஹியூமன்? ஒரு ஆரோக்கியமான மனிதனின் சாதாரண சிஸ்டாலிக் அண்ட் டயாஸ்டாலிக் ரத்த அழுத்தம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த சிஸ்டாலிக் என்ன அர்த்தம் அப்படின்னா சுருங்குதல். ஹார்ட் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா சுருங்கி விரியும். சரிங்களா? சுருங்கும் போது ஏற்படுறதா இந்த சிஸ்டாலிக். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா சுருங்கும் போது ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும், திருப்பி ரிலாக்ஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நார்மலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 120 80 இருக்கும். ஓகேங்களா? 120 80 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. புரிஞ்சா? இது நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த சிஸ்டோலிக் அப்படின்றது சுருங்கும் போது கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடியது. இந்த டைஸ்டோலிக் அப்படின்றது நார்மலா இருக்கும்போது அல்லது விரிவடையும் போது எக்ஸ்பேண்ட் ஆகுதுல அப்ப ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி மெயின் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் இன் அனிமல்ஸ்? அதாவது விலங்குகளின் முக்கிய கடத்து அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம உடல் இருக்கு இல்லையா, விலங்குகள் அல்லது விலங்கு செல் சொல்றாங்கல்ல, அந்த அனிமல்ஸ்ல எது வந்து அதிகமா கடத்துற வேலையை பார்க்குது அப்படின்னா பிளட். சரிங்களா? அதுதான் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸா இருக்கட்டும், ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்ம லாஸ்ட் டெஸ்ட்ல பார்த்துருந்தோம். என்ன செய்யும் அப்படின்னாக்கா குழாய் இல்லாத நாளமில்லா சுரப்பிகள் என்ன செய்யுது, சுரப்பி டைரக்ட் என்ன செஞ்சிருது பிளட்ல அதோடைய சுரப்பிகளை கலந்து விட்டுருது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. அப்ப எது நம்மளுக்கு அதிகமா அந்த கடத்துற வேலையை பார்க்குது அப்படின்னா பிளட் எது கீழே வந்துடும் அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம் கீழே வந்துருது. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அடல்ட் ஹியூமன் ஹார்ட், அதாவது ஒரு முதிர்ந்த மனித இதயத்தின் சராசரி எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? நீ ரெண்டு விஷயம் நல்லா படிச்சு வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் மெயிலா இருந்தா எவ்வளவு இருக்கும், ஃபீமேலா இருந்தா எவ்வளவு இருக்கும், அவங்களோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். அதாவது அவங்களோட இதயத்தோட வெயிட். ஓகேங்களா? மேலா இருந்தாங்கன்னா ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 280 to 340 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். இதே ஃபீமேலா இருந்தாங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 230 to 280 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கு. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அப்படி மெயில் ஃபீமேல் எதையுமே என்ன செய்யல, தனித்தனியா பிரிச்சு கேட்கல, பொதுவாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அடல்ட் ஹியூமன் ஹார்ட் கேட்டிருக்காங்களா. அப்போ அதோட ஆவரேஜ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 300 கிராமா இருக்கும். புரிஞ்சு நான் சொல்றேன். இப்போ ஹார்ட் அப்படின்னா நான் வந்துடணும் அதோட ஆவரேஜ் வெயிட் 300 கிராம் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 காலமா பிரிச்சுட்டாங்க. ஹார்ட் சேம்பரு, அப்புறம் அது என்ன வேலை பார்க்குதுன்னு நம்ம படிச்சோம் இல்லையா. லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகல், ரைட் வென்ட்ரிகல்னு அதான் இங்க பார்க்க போறோம். இடது ஏட்ரியம், அதாவது ஆட்ரியம் சொல்லலாம், ஏட்ரியம் சொல்லலாம். இடது ஏட்ரியம் என்ன வேலை பார்க்குது? ஓகே. இப்போ பாருங்க, சின்ன உங்களுக்கு புரியுற கண்டி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் என்ன வந்துடும் அப்படின்னா ரைட்டு. சரிங்களா? அப்போ ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிகல். ஓகேங்களா? அதாவது வலது ஏட்ரியம், வலது வென்ட்ரிகல். ஓகேங்களா? இங்கிட்டு இருக்கிறது வந்து லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகல். கரெக்டா? இப்போ என்ன கேட்டிருந்திருக்காங்க, லெஃப்ட் ஆட்ரியம் என்ன வேலை பார்க்கணும்னு கேட்டிருந்திருக்காங்க. இது என்ன வேலை பண்ணுச்சு, நம்மளுக்கு அங்கேருந்து வந்து நல்ல ரத்தம் வந்துச்சு, அதை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுச்சா, அதை தான் இங்கே போட போகிறோம். என்ன எங்கேருந்து வந்துச்சு, லங்ஸ்லேருந்து வந்துச்சு. அப்போ ஆப்ஷன் பாருங்க, எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ், உடலுக்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை செலுத்துகிறது. ஓகேங்களா? பெறுகிறதுன்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன வந்துடும், ஆப்ஷன் 3 வந்துடும். அப்போ பிக்கு என்ன வந்துடும் மதிப்பு, கரெக்டான ஆன்சரு 3. ஓகேங்களா? இங்கே வந்து பி வந்துடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க,
கியூல என்ன கொடுத்துருக்காங்க, வலது ஏட்ரியம் என்ன பார்க்குது, ரைட் ஏட்ரியம் என்ன வேலை பார்க்குது, அதுவும் ரிசீவ் தான் பண்ணுது. ஆனால் என்ன ரத்தத்தை ரிசீவ் பண்ணுது, டீஆக்சினேட்டட் பிளட், அதாவது உடலில் இருந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை பெறுகிறது. கரெக்டா? அப்போ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கியூக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அதாவது இடது வென்ட்ரிக்கல் என்ன வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இடது வென்ட்ரிக்கல் என்ன வேலை பார்க்கும், இங்கே வரக்கூடிய ரத்தத்தை ஃபுல்லாக உடலுக்கு திருப்பி அனுப்பிச்சுடுமா, பம்ப் பண்ணி அனுப்பிச்சுடுமா. அப்போ அதுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பம்ப்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த பாடி, அதாவது நுரையீரலில் இருந்து. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த இது இருக்குல்ல, அதுதான் எதுக்கு வரணும்னா இது இங்க வரும், இதுதான் அங்க மாத்தி போடணும். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, பம்ப்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி பாடி, உடலுக்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை செலுத்துகிறது. யாருக்கு எது செலுத்துது, இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் செலுத்துது. அப்ப என்ன வந்துடும், இங்க ஆர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் வென்ட்ரிக்கல். ஓகேங்களா? ரைட் வென்ட்ரிக்கல் என்ன வந்துச்சு, இதுவும் பம்ப் பண்ணி அனுப்பிச்சிச்சு. ஆனா எந்த பிளட் அனுப்பிச்சிச்சு, டீஆக்சினேட்டட் பிளட், ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை எங்க அனுப்பிச்சிச்சு, லங்ஸுக்கு அனுப்பிச்சிச்சு. பாருங்க இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கரெக்டா அது கரெக்டா இருக்கா, பம்ப்ஸ் டீஆக்சினேட்டட் பிளட் டு தி லங்ஸ். அப்ப இதுவும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆன்சரா இருக்கும், பிக்கு வந்து 3 பார்த்தோம், கியூக்கு வந்து 2 பார்த்தோம், ஆருக்கு வந்து 1 பார்த்தோம், எஸ்க்கு வந்து 4 பார்த்தோம். அப்ப ஆன்சர் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா. 7வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன் ஏ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆல் வெயின்ஸ் கேரி பிளட் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். கரெக்ட். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லா சிரைகளும் இருதயத்துக்கு நேரம் என்ன செய்யும், பிளட் எடுத்துட்டு வரும். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பல்மனரி வெயின் அண்ட் அதர் வெயின். தமிழ் ஒருட வாசிட்டு போயிடலாம். மனித இரத்த ஓட்ட மண்டலத்தில் அனைத்து சிரைகளும் ரத்தத்தை இதயத்திற்கு நோக்கி கொண்டு வருகின்றன. என்ன ரத்தத்தை கொண்டு வருது உனக்கு தெரியும், என்ன ரத்தத்தை கொண்டு வருது, ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை கொண்டு வருது. ஓகே, அடுத்து கொடுத்துருக்காங்க, நுரையீரல் சிரைக்கும் மற்ற சிரைகளுக்கும் என்ன வித்தியாசம். நுரையீரல் சிரை என்ன பண்ணுச்சு, ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை கொண்டு வந்தது. எங்க இருந்து கொண்டு வந்தது, லங்ஸ்ல இருந்து கொண்டு வந்தது. படிச்சோமா. இப்போ இங்க பாருங்க என்ன என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆப்ஷன் ஏ, நுரையீரல் சிரையில் ரத்தம் அழுத்தத்துடன் பாய்கிறது. இல்லை. அடுத்து நுரையீரல் சிரை ஒரு சிறிய துளையை கொண்டுள்ளது. கிடையாது. நுரையீரல் சிரை ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்கிறது. பார்த்தோமா, படிச்சோமா. ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? பல்மனரி வெயின் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா. ஓகே, அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்களேன். பின்வரும் படம் மனித ரத்த ஓட்டம் ஓகே, 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் படம் மனித ரத்த ஓட்ட மண்டலத்தின் எந்த பகுதியை காட்டுகிறது. இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அது வந்து எதுக்குரிய டயக்ராம் சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி லைட்டா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கவனிங்க, இங்க 2 படம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து என்னன்னாக்கா தமனிக்குரிய படம், இது வந்து சிறைக்குரிய படம். சரிங்களா? தமனியோட செல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்களேன், இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் கொடுத்துருக்காங்களா. இது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா திக்கா இருக்கும். எப்படி இருக்கும், அதோட லேயர் வந்து திக்கா இருக்கும். சிறையோட லேயர் வந்து எப்படி இருக்கும்னா தின்னா இருக்கும். ஏன் சார் திக்கா இருக்கு அப்படின்னா, நம்ம பிளட் வந்து ப்ரெஷரோட அனுப்புறோம் இல்லையா வெளியில, அந்த ப்ரெஷரான பிளட் ஃப்ளோ எதுல டிராவல் ஆகும் அப்படின்னா இந்த தமனி வழியாக தான் டிராவல் ஆகும். சரிங்களா? அதனாலதான் என்ன இருக்கும்னா அதோட இந்த லேயர் வந்து திக்கா இருக்கும். அங்க வந்து அதிகப்படியான ப்ரெஷர் இருக்காது. அதனால அந்த வெயினுக்கு வந்து என்ன இருக்க தேவையில்லை அப்படின்னா அதோட லேயர் மெல்லிதானதாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று இங்கே வெயின்ஸ் அந்த சிறைக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வால்வு போன்ற அமைப்பு இருக்கும். எதுக்கு சார் இருக்கு அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா பிளட்டை ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் பாஸ் பண்ண வைக்கும், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன செய்யாது, அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? வெயினுக்கு ஃபுல்லாக அந்த சிறைக்கு ஃபுல்லாக என்ன இருக்கும், வால்வு மாதிரி ஒரு போன்ற அமைப்பு இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ எது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கேட்டால் நீ போட்டணும், எது ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், தமனியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எதில் சார் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், சிறையில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். தமனியோட அந்த லேயர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். சிறையோட லேயர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சிறைக்கு இருக்கு, என்ன இருக்கு, அதில் ஃபுல்லாக பிளட் வந்து ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வால்வு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த கொஸ்டின்ல பாருங்க, அதை இந்த படம் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். வால்வு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கா, அப்போ அது என்னது, சிறை. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கேப்லரின்னு கொடுத்துருக்காங்களா, அது நின்றதை பார்ப்போம். அடுத்தது கொஸ்டின்ல இருக்கும், பார்ப்போம். அடுத்து கவனிங்க, காற்று உள்ள சுவாசம் நடைபெற முன்னிலையில் டேஸ் இருக்க வேண்டும். அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடைபெறணும்னா என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ நம்ம செல்லில் போன கொஸ்டின்ல பார்த்தோம்னா நம்ம செல்லில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கும், படிச்சோமா, ஞாபகம் இருக்கா? அது என்ன செய்யப்படுத்தணும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும். அதன் வழியாக தான் நம்மளோட செல்லுக்கு தேவையான பவர் ஃபுல்லாக வருது. அதனால தான் அந்த மைட்டோகாண்ட்ரியா வேணும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தோம், பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு சொல்கிறாங்க பார்த்தோமா. அதே மாதிரி அந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது
அது காற்று அதிகமாக உள்ள பகுதியில் நடைபெற்றுச்சு அப்படின்னா அது என்ன ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று உள்ள சுவாசம் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சில நேரத்தில் காற்று பற்றாக்குறையா இருக்குன்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல மெயின் என்ன இருக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கணும். ஓகேங்களா? என்ன இருக்கணும்? ஆக்சிஜன் இருக்கணும். அடுத்து நம்ம பின்னாடி படிப்போம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன, அதன் மூலியமா என்னென்ன வெளிவரும், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன, அதன் மூலியமா என்னென்ன ரியாக்ஷன்ஸ்ல வெளியேறத படிப்போம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? 10வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கடத்துதல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை. சரிங்களா? ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, தமனிகள் இதயத்திலிருந்து உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு ரத்தத்தை எடுத்து சொல்லும் குழாய். கரெக்டாக படிச்சோமா? தமனிகள் என்ன செய்யுது? இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு என்ன செய்யுது? என்னத்தை எடுத்துட்டு போகுது? ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, தமனிகள் மெல்லிய மற்றும் மீள்தன்மையுள்ள சுவர்களை கொண்டுள்ளது. பார்த்தோமா? மெல்லிய சுவர்களாக இருக்கும், ரொம்ப திக்கான சுவர்கள் இருக்கும். படிச்சோமா? அப்போ என்ன இருக்காது அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, தின்னுன்ற வேர்டு கொடுத்துருப்பாங்க. தின்னா இல்லை, திக், அடர்த்தியான, மெல்லிய கிடையாது, அடர்த்தியான சுவர்களை கொண்டுள்ளது. அது ஏன் அங்கே சுவர்கள் இருக்கு பார்த்து, அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால அங்கே அடர்த்தியான சுவர்கள் தேவைப்படுது. அடுத்த என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பாயிண்ட் வராது? செகண்ட் பாயிண்ட் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரத்தமானது ஒரே திசையில் பாய்வதை உறுதி செய்யும் வாழ்வுகள் சிறையில் உள்ளன. கரெக்டாக நம்ம பார்த்தோமா? ஒரு டயக்ராம் பார்த்தோமா? சிறைக்கு ஒரு டயக்ராம் பார்த்தோம். அதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம், வால்வு இருக்குன்னு பார்த்தோம். எதுக்காக? ஒரே டைரக்ஷனில் போனோம், ரிட்டர்ன் வந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி வால்வு இருக்குன்ற பார்த்தோம். அப்போ என்னது கரெக்டு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு, தேர்ட் பாயிண்ட் கரெக்ட். அப்போ ஆப்ஷனில் பாருங்க 1 and 2, 1 and 3 எதில் கரெக்டாக சொல்லி பாருங்க. பி, ஆப்ஷன் பி, ஒன்லி 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? 11வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். In which of the following animals does blood passes through the heart twice during each cycle? பின்வரும் எந்த விலங்குகளில் ஒவ்வொரு சுழற்சியின் போதும் ரத்தம் இதயத்தின் வழியாக 2 முறை செல்கிறது அப்படின்றது கேள்வி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு படிச்சிட்டோம், போன இதிலே படிச்சு வந்திருப்போம். நம்ம மேமல்ஸுக்கு, பேட்ஸுக்கு, ரெப்டைல்ஸ்லாம் எத்தனை தடவை போயிருந்திருக்கோம்? 2 தடவை பாஸ் ஆகிருந்து படிச்சோமா? அப்போ ஆன்சர் என்ன? பாலூட்டிகள், மீன் மற்றும் ஊர்வன வகுப்புகள். ஆப்ஷன் சி. ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம போனோட பார்க்கும்போது நம்மளுடைய பிளட் சிஸ்டம்ன்றது ஒரு க்ளோஸ்டு பிளட் சிஸ்டம் சொல்லி பார்த்தோமா? அது எதுனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நம்மள்கிட்ட அந்த ஆர்டிகல் வென்ட்ரிகல்லேருந்து வரக்கூடிய பிளட்ஸ்லாம் இருக்குல்ல, அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இடத்துல செல்லில் என்ன செய்யும் அப்படின்னா மர்ஜ் ஆகி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கேப்லரிஸ், அங்கே பார்த்தோம்ல சின்ன சின்ன நுண் துளைகள் இருக்கும், அங்கே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். கரெக்டாக இப்போ இந்த பிளட் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கு, இந்த ஃபுல்லாக இங்கே இந்த ஒவ்வொரு செல்லில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆனது நடந்திருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி ஃபுல்லாகவே க்ளோஸ்ட் பிளட் சர்க்கிட் கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, விச் ஆர்கான் இந்த ஹியூமன் பாடி அப்சர்வ்ஸ் ஏர், அதாவது காற்றை வடிகட்டி வெப்பப்படுத்தி ஈரமாக்குவது எது? ஓகே, 12வது கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஆர்கானிசம் இந்த ஹியூமன் பாடி அப்சர்வ்ஸ் ஏர். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆல்வோலி, நாசல் கேவிட்டி, ட்ரெக்கியா, பிரான்சிஸ் கொடுத்துருக்காங்களா, பிரான்சி கொடுத்துருக்காங்களா. நம்ம டக்குன்னு என்ன போட்டுரும் அப்படின்னா எது காற்றை உள்ள இருக்குன்னு சொல்லி போட்டோம்னா டக்குன்னு எதை போட்டக்கூடாது? நாசல் கேவிட்டி போட்டக்கூடாது. சரிங்களா? என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏரை அப்சர்வ் பண்ணும் அப்படின்றது எது அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா கரெக்டா ஆலிவோலி தான் அப்சர்வ் பண்ணும். காற்று நுண்ணுரைகள் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன செய்யும் அப்படின்னா காற்றை அப்சர்வ் பண்ணும். ஏன் சார் அதை அப்சர்வ் பண்ணுதுன்னா ரைட்டாக ஒரு பார்த்துட்டு வந்துடலாமா லங்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத. ஃபர்ஸ்ட் கவனிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே ஃபுல்லாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஏர் ஃப்ளோ இருக்கு. என்ன செய்யுது என்ன எப்படி போதும் நாசல் கேவிட்டி மூலமா என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு உடலுக்குள்ள போகுது. கரெக்டா? இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொண்டை பகுதி இருக்குல்ல, அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு கேப்பாக தான் இருக்கும். சரிங்களா? மூச்சு குழாய்க்கும் சரி உணவு குழாய்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே பொதுவான குழாய் தான் இருக்கும் பேரனிக்ஸ்ன்றது. அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா பேரனிக்ஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா லார்னிக்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இங்கே தான் என்ன இருக்கு? வாய்ஸ் பாக்ஸ். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை ஃபுல்லாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு யூ டைப்ல இருக்க போன் மாதிரி இருக்கா, இதை ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னன்னு சொல்றாங்க? ட்ரெக்கியா. இந்த ட்ரெக்கியான்றது எது வரைக்கும் போகும் அப்படின்னா நம்ம லிவரோட தோராக்ஸ் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வரைக்கும் என்ன போயிடும் அப்படின்னா இந்த ட்ரெக்கியாவே போயிடும். இந்த ட்ரெக்கியா என்ன செய்யும் அப்படின்னா லெஃப்ட் லிவருக்கும் ரைட் லிவருக்கும் தேவை அந்த பிரான்ச்சஸ் சொல்லி அப்படியே பிரிஞ்சு போகும். அந்த பிரான்ச்சஸ் பிரியுது இல்லை, அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா
இதில் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் வருதா, இதுலேருந்து என்னதுனாக்கா ட்ரெக்கியா. சரிங்களா, ட்ரெக்கியா எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா லிவரோட பாதி வரைக்கும் போகும். அதுலேருந்து எப்படி பிரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பிரான்ச்சஸ் வழியாக பிரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இந்த ட்ரெக்கியானது இங்கே பிரிய ஆரம்பிக்குதுல, பிரான்ச்சஸ் வழியாக பிரிய ஆரம்பிச்சிடும். திரும்பி இந்த பிரான்ச்சஸ் என்ன பிரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பிரான்ச்சி ஓலியா பிரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, பிரான்ச்சஸ் என்ன பிரிய ஆரம்பிச்சிடும், பிரான்ச்சி ஓலியா பிரிய ஆரம்பிச்சிடும். திரும்பி இந்த இடத்துல இந்த சின்ன சின்னதாக தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி தெரியுதா, ஒரு பூ பூத்த மாதிரி, இதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த ஆலிவோலின்றது. புரியுங்களா, இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ஆலிவோலியில் தான் நடக்கும். சரிங்களா, நம்ம சும்மா இங்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னா சுவாசத்தை உள் வாங்கிடுறோம். எது வழியா வந்துடுது, மூக்கோலியா வந்து இந்த நாசல் கேவிட்டியை தொட்டு இங்கே வந்துடுது, இந்த வந்து நாசல் கேவிட்டி வழியாக வந்துடுது. சரிங்களா, இந்த கேப் ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேர்னிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன இருக்குது, இந்த பேர்னிக்ஸ்ன்றது ரெண்டுத்துக்குமே பொதுவானது. எந்த ரெண்டுத்துக்குமே, உணவு குழாய்க்கு தான் வரும், மூச்சு குழாய்க்கு தான் வரும். எங்கே சார் அது பிரியுது அப்படின்னா இங்கே இருக்குள்ள ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்களா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் எதாவது பிரிக்கும் அப்படின்னா உணவுகள்லாம் உள்ளே போகிறதுக்கும் இந்த சைடு மூச்சு தனியாக வர்றதுக்கும் அந்த பிரிக்கிறது. சரிங்களா, அது என்ன பேர் அப்படின்னா எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதாவது ஆனதுன்னா ஒரு கார்டிலேஜ் போன், குருத்தெலும்பால் ஆனது. ஓகேங்களா, இப்போ அதுக்கடுத்து இதுலேருந்து எங்கே வந்துடுது, ட்ரெக்கியா மூலியமாக எங்கே வந்துடுது அப்படின்னா லிவருக்கு வந்து சேர்ந்துருது. ஓகேங்களா, ட்ரெக்கியா இது ஃபுல்லாக என்ன, இங்கே இது ஃபுல்லாக இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா ட்ரெக்கியா. ஓகேங்களா, ட்ரெக்கியாலேருந்து என்னவா பிரியுது, அப்படியே அடுத்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் பிரியறதுக்கு பேர் வந்து பிரான்ச்சஸ். ஓகேங்களா, பெருசாக பிரியுதா, இதுக்கு பேர் பிரான்ச்சஸ். திரும்பி அது கீழே கிளைகள் மாதிரி பிரியுதா, அது ஃபுல்லாக என்ன பேர் அப்படின்னா பிரான்ச்சியோலிஸ். ஓகேங்களா, இந்த பிரான்ச்சியோலிஸ் திரும்ப கீழே ஒரு எண்டு பாட்டில் ஒரு பவுச் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஆலிவோலி. இந்த போட்டுருக்காங்களா ஆலிவோலி, இந்த பேருக்குலாம் என்னது ஆலிவோலின்ற பேர். அங்கே தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது நடக்கும். சரிங்களா, அங்கே தான் இந்த காற்று பரிமாறம்ன்றது நடக்கும். நம்ம உடலுக்கு தேவையான அந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் வெளியேறது, அதே மாதிரி ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உள்ளே எடுக்கிறது, இது ஃபுல்லாக எங்கே நடக்கும்னா இந்த ஆலிவோலி நடக்கும். ஓகேங்களா, அப்படி நடக்கும்போது நம்ம மூச்சு விடும்போது பார்த்துருக்கீங்களா, நம்ம செஸ்ட் வந்து மேலே கீழே போயிட்டு வருமா, அந்த டயக்ராம் ஒரு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா அது கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டயாஃப்ரம் அப்படின்றது அது கீழே இருக்கும். சரிங்களா, நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது காற்றை உள்ள இழுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த டயாஃப்ரம்ன்றது கீழ் நோக்கி போய் நான் அதிகமான காற்றை உள்ள வச்சுக்கக்கூடியதுக்கு காண்டி இது கீழே போகுது. அதே மாதிரி இந்த ரிப்ஸ், இந்த எலும்பு கூடுகளுக்கு இல்லையா, அது என்ன செய்யுது அப்படின்னா வெளிப்புறத்துல வீங்குது. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், நான் அதிகமா காற்று உள்ள வச்சுக்கலாம்ல. இதே நான் காற்றை வெளியிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டயாஃப்ரம்ன்றது மேல் நோக்கி வருது. கரெக்டா, அப்பதானே அந்த இருக்க காற்று ஃபுல்லா வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த ரிப்பு பாருங்க உள்நோக்கி வருது. அப்பதான் உள்ளுக்குள்ள இருக்க காற்று ஃபுல்லா வெளியேறதுக்கு உதவுது. இந்த மாதிரி மூவ்மெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்றத பார்ப்போமா. எந்த இடத்துல இந்த காற்றானது அப்சர்வ் பண்ணப்படுகிறது அப்படின்னா எந்த இடத்துல ஆலிவோலி, காற்று நுண்ணுரைகள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. ஓகே, 13வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. which does குளுக்கோஸ் பிரேக் டவுன் இன்டு பைருவேட் டியூரிங் தி எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஆற்றல் உற்பத்தியின் போது குளுக்கோஸ் எந்த இடத்தில் பைருவேட்டாக உடைகிறது. என்ன கேட்டிருக்காங்க, எந்த இடத்தில் பைருவேட்டாக உடைகிறது அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டா, இந்த குளுக்கோஸ் வந்து இந்த பைருவேட்டா உடையதுல இந்த முறைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளைகோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ் என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா கிளைகோசிஸ்ன்னு சொல்றாங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் நடக்கும். சரிங்களா, நம்ம செல்லுக்குள்ள திரவம் போன்ற அமைப்பு இருந்தது இல்லையா சைட்டோபிளாசம், அங்கதான் இது நடக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சார் ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த ஏரோபிக் பார்த்தோம்ல. ஒருவேளை அங்க வந்து காற்று அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன நடந்திருக்கும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்திருக்குமா. சைட்டோபிளாசத்துல என்ன ஆயிருச்சு, குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா மாறிடுச்சு. கரெக்டா, அந்த பைருவேட்டா மாறினது எங்க போகும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்கு போகும். எங்க போகுது, மைட்டோகாண்ட்ரியாக்கு போகுது. மைட்டோகாண்ட்ரியால தானே ரெஸ்பிரேஷன் நடக்கும்னு படிச்சுப்பீங்க. மைட்டோகாண்ட்ரியாக்கு போய் தான் அங்க என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா அந்த பைருவேட் ஆனது ஏடிபியா ஃபார்ம் ஆயிரும். என்னவா ஃபார்ம் ஆயிருது, ஏடிபியா ஃபார்ம் ஆயிருது. அதாவது 6 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது 3+3 ஃபார்ம் ஆயிரும். புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, ஃபர்ஸ்ட் இந்த குளுக்கோஸ் ஆனது சைட்டோபிளாசத்துல என்ன ஃபார்ம் ஆயிருது, பைருவேட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் பைருவேட்டா இருக்கிறது எங்க போகுது, டைரக்டா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல மைட்டோகாண்ட்ரியாக்கு போகுது. மைட்டோகாண்ட்ரியாக்கு போய் என்ன ஃபார்ம் ஆயிருது அப்படின்னா ஏடிபியா ஃபார்ம் ஆயிருது. ஓகே சார், அப்போ ஏனோரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன நடக்கும், ஏனோரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா அங்க என்ன இல்லை, காற்று இல்லை, அப்படிதானே. அப்ப அது எங்கேயே தங்கிரும் அப்படின்னா சைட்டோபிளாசத்துல தங்கிரும். என்ன எங்கேயே தங்கிருது, ஸ்டேஸ் அட் சைட்டோபிளாசம். சரிங்களா, சைட்டோபிளாசத்தில் தங்கி அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வினைபுரிய ஆரம்பிச்சிடும். அப்படி வினைபுரியும் போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அனிமல் செல்லா இருந்தால் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், பிளான்ட் செல்லா இருந்தால் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எத்தனால் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அனிமல் செல்லா இருந்தால் லாக்டிக் ஆசிட்,
பிளான்ஸ் எல்லாம் தான் என்ன ஃபார்ம் ஆகுது, எத்தனால் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அப்போ இந்த பைருவேட் வந்து எங்கே மாறும்போது என்ன ஃபார்ம் ஆயிடுது, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், நொதித்தல் தன்மைக்குள்ளே போய் லாக்டிக் ஆசிடோ எத்தனாலோ ஃபார்ம் ஆயிடுது. லாக்டிக் ஆசிட் எங்கே ஃபார்ம் ஆகுது, விலங்கு செல்லையும். அந்த நம்ம எத்தனால் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிளான்ட் செல்லையும் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, புரிஞ்சுச்சா ஓரளவுக்கு? ஓகே, அடுத்த விஷயம் போலாமா? திரும்ப அதே தான் கேட்டிருக்காங்க. நுரையீரலில் சுவாச வாயுக்களின் பரிமாற்றம் டேஸில் நடைபெறுது. அந்த ரெஸ்பிரேட்டரி கேஸ் வந்து எங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது படிச்சிருந்த இந்த ஆலிவோலில் தான் அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது நடக்கும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? கம்ப்ளீட் த ஸ்டெப்ஸ் ஆஃப் அனபிக் ரெஸ்பிரேஷன். குளுக்கோஸ் என்ன ஃபார்ம் ஆயிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி. அடுத்து என்ன ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு சொல்லியாச்சு. என்ன எங்கே ஃபார்ம் ஆகிருந்திருக்கும், அனிமல் செல்லாக இருந்துச்சுன்னா லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கும் சார். பிளான்ட் செல்லாக இருந்தால் எத்தனால் ஃபார்ம் ஆயிருக்கும். ரெண்டுமே என்னது கீழே தான் வருது, அனாரபிக் தான் வருது. அப்போ ஒன்று ஆப்ஷன் பியா இருக்கணும் அல்லது டியா இருக்கணும். எது போடலாம்? பிளான்ட் செல்லில் தான் என்ன வெளியே வரும் அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வெளியே வரும். ஓகேங்களா, பிளான்ட் செல்லில் தான் என்ன வெளியே வருது, இந்த ப்ராசஸ் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடுன்றது வெளியே வருது. அப்போ இது பிளான்ட் செல்ன்றது இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன எதுதான் வந்திருக்கும், இது எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க, எந்த வகையான மாசுபாடு சுவாச மண்டலம் தொடர்பான பல்வேறு நோய்களை உண்டாக்கிறது. சுவாச மண்டலத்துக்கு எந்த எப்படி பிரச்சனை வரும், காற்றுனால வரும், காற்று மாசுபடுறதுனால பிரச்சனை வருமா? அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஏர் பொல்யூஷன். ஓகேங்களா, நாய்ஸ் பொல்யூஷனால என்ன ஆகும், நம்மளுக்கு காது கேட்குற தன்மையும் அதுவும் இழந்து போகிறது ஃபுல்லாக நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா, லேண்ட் பொல்யூஷன் என்ன ஆகும், லேண்ட் பொல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபுட்டு வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பொல்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வாட்டர் பொல்யூஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த டைஃபாய்டு, டயரியா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வாட்டர் பொல்யூஷன் மூலியமாக வரும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? டூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிலேஷன், அதாவது மூச்சு வெளியிடும் செயல்முறையின் போது விலா எலும்புகள் டேஷ் நகர்கின்றன மற்றும் அந்த டயாஃப்ரம்னு படித்தோம் இல்லையா, அதுக்கு தான் தமிழில் கொடுத்துருக்காங்க உதிர விதானம். சரிங்களா, உதிர விதானம் கொடுத்துருக்காங்க. டேஷ் நகர்கிறது எப்போ, காற்றை வந்து நீ வெளியிடும் போது. இது போட்டலாமா, உதிர விதானம் எப்படி நடந்துச்சு, மேல் நோக்கி நகர்ந்தது. எத்தனை ஆப்ஷனில் மேல் நோக்கி இருக்கு, ஏ ஆப்ஷன் ஏலி மேல் நோக்கி இருக்கு, பிலி மேல் நோக்கி இருக்கு. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, விலா எலும்புகள் வந்து எப்படி நகர்ந்துட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வெளியேற்றும் போது எப்படி நடந்துச்சு, உள்நோக்கி போச்சா, உள்நோக்கினா டவுன்வேர்ட்ஸ். ஓகேங்களா, இன்வெர்ட்ஸ் அல்லது டவுன்வேர்ட்ஸ் போச்சு. அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, விலா எலும்புகள் டவுன்வேர்ட்ஸும் அதே மாதிரி டயாஃப்ரம் வந்து அப்வேர்ட்ஸும் போச்சு, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், which of the following parts of the respiratory tract is also known as voice box. அந்த டயக்ராம் போடும்போதே பார்த்தோம் எங்க இருந்துச்சு வாய்ஸ் பாக்ஸ், லானக்ஸ் பகுதியில் இருந்துச்சு. அப்போ ஆப்ஷன் என்ன, குரல் வலை, லானக்ஸ். மற்றதெல்லாம் லைட்டாக நாவத்தில் வச்சுக்கோங்க. பாரனிக்ஸ் அப்படின்னாக்க தொண்டை பகுதி, ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி கேப் இருந்து இப்போ ஒரே கேப்ல இருக்குன்னு சொன்னோமா. ட்ரெக்கியா அப்படின்றது மூச்சுக்குழாய், அதுதானே எடுத்துட்டு போச்சு. லானக்ஸ்க்கு அப்புறம் ட்ரெக்கியா தான் எங்க வரைக்கும், லிவர் வரைக்கும் அந்த காற்று எடுத்துட்டு போச்சு. அதே மாதிரி பிரான்ச்சி அப்படின்றது அந்த ட்ரெக்கியாலேருந்து பிரிஞ்சுச்சா, பிரான்ச்சி ஓலிஸ்ன்றது பிரான்ச்சா பிரிஞ்சு கிளைகளா பிரிஞ்சுச்சா, அதான் சொல்றாங்க மீச்சுக்குழாய் குழாய்கள்ன்றது சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு, the breakdown of pyruvate to give carbon dioxide, water, எனர்ஜி. இது ஃபுல்லாக எங்கே நடைபெறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக எங்கே நடைபெறும், பைருவேட் வரைக்கும் தான் எங்கே பார்த்தோம், சைட்டோபிளாசஸ்ல நடைபெறுன்னு பார்த்தோம். பைருவேட் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாக எங்கே மாறிடும், மைட்டோகாண்ட்ரியால மாறிடும், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? which of the following is a female reproductive part of a flower. நம்ம போனோட லாஸ்ட்ல படிச்ச ஞாபகம் இருக்கா, ஒரு யூனிசெக்சுவல் ஃபிளாஸ்னா என்ன, பைசெக்சுவல் ஃபிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க சின்ன டயக்ராம் பார்த்துட்டு போலாம். ஓகே, கவனிங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இதழ்கள் இருக்குல்ல, அதை என்ன சொல்றாங்க, பெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதழ்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. அடுத்து ஸ்டேமன் அப்படின்றது என்ன பாட்டுன்னு நீ பார்த்துட்ட, மெயில் ரீப்ரொடக்டிவ் பார்த்துன்னு சொல்லி பார்த்துட்டேன். அதில் ரெண்டு இருக்கும், ஒன்று ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். அந்த ஆந்தர்ன்றது மேலே ஒரு விதமாக இருக்கு, அது ஆந்தர். அது கீழே இருக்க ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கு, அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிலமெண்ட் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஸ்டேமனு. இந்த ஸ்டேமன் எதுக்கே வந்துடும் அப்படின்னா மெயில் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டிக்கெல்லாம் வந்துடுது. ஓகேங்களா, அடுத்து ஒரே பூலையே மெயில் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம், அதை பைசெக்சுவல் ஃபிளாஸ்ன்னு படிச்சோமா, கரெக்ட். ஓகேங்களா, யூனிசெக்சுவல் ஃபிளாஸ் போன டெஸ்ட்ல பார்த்தோமா, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், கார்ன், பப்பாயா, குக்கும்பர் ஃபுல்லா யூனிசெக்சுவல் ஃபிளாஸ்க்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம். அதே மாதிரி இந்த பார்ட் இருக்கு இல்லையா, பிஸ்டல் தான் 3 சேர்ந்தது, ஓவரி. இங்கே தான் அந்த கரு விடுறது, அந்த முட்டைகள்லாம் இருக்கும், ஓவரி ஓவல்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்டைலு, இது ஸ்டிக்மா. இது ஃபுல்லாக இந்த பிஸ்டல்ன்றது எதுக்கில் வந்துடும் அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டிக்கல் வந்துருது. ஓகேங்களா, பெண் இறப்பெருக்க பகுதி. ஓகேங்களா, பார்த்தாச்சா? இப்போ ஞாபகம் இருக்குமா ஓரளவுக்கு? ஓகே, இப்போ அப்படியே அந்த கொஸ்டின் பாருங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னன்னு போட்டலாம், பிஸ்டல். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா?
அடுத்த விஷயம் பாருங்களேன், இந்த ட்ரைக்கியா இஸ் ப்ரிவென்டட். ஓகேங்களா, ட்ரைக்கியான்றது பாதுகாக்கப்படுகிறது எதனால? கொலாப்ஸை உடையாமல் இருக்கிறதுக்கோ, கொலாப்ஸ்னு நொறுங்குறது, ஓகேங்களா, நொறுங்காமல் இருக்கிறதுக்கோ பாதுகாக்கப்படுகிறது. எதனால, எப்படி பாதுகாக்கப்படுகிறது? சி ஷேப்டு கார்டிலேஜஸ் ரிங்ஸ். அங்கேயே பார்த்தோம்ல, ஒரு சி வடிவ குருத்தெலும்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா அந்த ட்ரைக்கியால. அப்போ ஆப்ஷன் வந்து டி. ஓகேங்களா, ஓகே, கரெக்டாக பார்த்து போட்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு கான்செப்ட் படிச்சா போதும். அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, விச் பிளான்ட் ஹார்மோன் இஸ் பிரைமர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் டிவிஷன். செல் டிவிஷனுக்கு உதவுற ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, செல் பிரிவுக்கு உதவக்கூடிய தாவர ஹார்மோன், பிளான்ட் ஹார்மோன், சுரபி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா எது? இப்போ இந்த ஆக்சின்னா எதுக்கு உதவுது, அதே மாதிரி இந்த ஜிப்லரின் அப்படின்றது எதுக்கு உதவுது அப்படின்றத லைட்டா பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஓகேங்களா, பாருங்க இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆக்சின்றது எங்க இருக்கும் மெயினா அப்படின்னா, ஒரு செடி எங்க வேலை செய்யும் அப்படின்னா ஒரு செடியோட நுனி பகுதியில் இருக்கும். சரிங்களா, ஒரு ஸ்டெம்மா இருக்கும், ஒரு தண்டா இருக்கட்டும் அல்லது வேரா இருக்கட்டும், அதோட எங்க இருக்கும், நுனி பகுதியில் வளர்றதுக்கு தான் இந்த ஆக்சின்றது உதவுது. ஓகேங்களா, இந்த ஜிப்ரின்றது எதுக்கு உதவுது அப்படின்னா, ஸ்டெம் இருக்குல்ல, தண்டு வளம், தண்டோட சைஸ் பெருசாகிறதுக்குலாம் எது உதவுது அப்படின்னா இந்த ஜிப்ரின்றது உதவுது. இன்னொரு முக்கியமாக சொல்லுவாங்க, இந்த ஜிப்ரின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, விதை வந்து ஒரு செடி வைக்கணும், விதை போடுறோம் இல்லையா, அந்த விதை வந்து முளைக்க ஆரம்பிக்கணும்ல, அந்த முளைக்க வைக்கிறது எது முளைக்க வைக்கும் அப்படின்னா ஜிப்ரின் தான் முளைக்க வைக்கும். சரிங்களா, அதாவது தூக்கிக்கிட்டு இருக்க விதையை வந்து உடச்சி வெளியே வந்து முளைக்க வைக்கிறது யாராவது வேலை, எந்த ஹார்மோன் தான் பண்ணுது, இந்த ஜிப்ரிலின் ஹார்மோன் தான் பண்ணுது. புரிஞ்சா, அந்த ஆக்சின்றது எல்லா செடிகளிலையும் நுனி வளர்றதுக்கு உதவி பண்றது ஆக்சின். சரிங்களா, அதே மாதிரி தண்டு வளம், ஸ்டெம் எலாங்கேஷன் பண்றது உதவுறது ஜிப்ரிலின். அந்த ஸ்டெம் எலாங்கேஷன் பண்ணுது. இன்னொரு முக்கியமாக எந்த வேலை பண்ணுது, உறங்கி கொண்டுகிட்டு இருக்க விதையை வந்து எழுப்புறது, உடைக்கிறது, எல்லா வேலையும் யார் தான் பார்க்குறா, இந்த ஜிப்ரிலின் தான் பார்க்குறான். இந்த சைட்டோகின் தான் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, இந்த செல் பிரிவு வேலை எப்போ யார் பார்க்குறா, இந்த சைட்டோகின் பார்க்குறான். அப்போ ஆப்ஷன் என்ன போட்டுடலாம், சி போட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்த அப்சிசிக் ஆசிட் இருக்கா, இது என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ச்சியை தடுக்கும். போதுப்பானி வளர்ந்தது அப்படின்னு சொல்லி தடுக்கிற வேலையில யார் பார்ப்போம் அப்படின்னா இந்த அப்சிசிக் ஆசிட்ன்றது பார்ப்போம். இந்த 4மே பிளான்ட் ஹார்மோன் தான், ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், செல் நீட்சிக்கும் தண்டு ஒளியை நோக்கி வளைவதற்கும் காரணமாக தாவர ஹார்மோன் எது? ஓகேங்களா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் எலாங்கேஷன் அண்ட் பெண்டிங் ஆஃப் ஷூட் டுவர்ட்ஸ் லைட். இந்த மாதிரி லைட்டை நோக்கி வளர்ச்சி அடையுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒளிச்சார்பு அசைவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால இங்கிலீஷ்ல போட்டோட்ராபிசம் சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கு, ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோட்ராபிசம். இன்னொன்று என்னன்னாக்கா ஜியோட்ராபிசம். ஹைட்ரோட்ராபிசம்னா வேர்கள் வந்து அதிகமான மாய்ச்சர் கண்டென்ட்டை நோக்கி வளருமா? ஹைட்ரோனா வாட்டர் தானே. ஓகேங்களா, வேர்கள் வந்து அதிகமான ஈரப்பதத்தை நோக்கி வளருமா, இதுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி வளர்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரோட்ராபிசம் சொல்லுவாங்க. ஜியோட்ராபிசம்னா ஒன்றும் இல்லை, செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் வந்து கீழ் நோக்கி கிராவிட்டி நோக்கி வளருது. மேலே வளரக்கூடிய செடி இருக்குல்ல, அது வந்து எப்படி வளருது, வானத்தை நோக்கி வளருது. அப்போ அந்த வானத்தை நோக்கி வளர்றது வந்து நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் அல்லது நெகட்டிவ் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. கீழ் நோக்கி வளரக்கூடியதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த கிராவிட்டியை வச்சு வளருது, அதை பற்றி பேசுறது ஃபுல்லாகவே ஜியோட்ராபிசம். ஓகேங்களா, லைட்டை பற்றி பேசுச்சுன்னா போட்டோட்ராபிசம். போட்டோனா லைட் மீனிங் வந்துருமா, அதே மாதிரி ஹைட்ரோனா வாட்டர், தண்ணியை பற்றி, தண்ணியை நோக்கி வளருது அப்படின்னா அது ஹைட்ரோட்ராபிசம். எதுப்பா தண்ணி நோக்கி வளரும், வேர்கள் வந்து தண்ணி நோக்கி தானே போகும். அடுத்து ஜியோட்ராபிசம் படிச்சாச்சு, மேல் நோக்கி கீழ் நோக்கி படிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, செல்லோட வளர்ச்சிக்கு உதவுது. சரிங்களா, செல்லோட வளர்ச்சிக்கு உதவுது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த லைட்டை நோக்கி வளர்ற வேலையெல்லாம் யார் பார்ப்போம் அப்படின்னா இந்த நுனி தான் பார்க்கும். இந்த நுனி தான் கரெக்டாக சொல்லணும், இங்கிட்டு போகணும். இப்போ நுனியில் இருக்க அந்த ஹார்மோன் என்ன ஹார்மோனு, ஆக்சின் ஹார்மோன். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த பெண்டிங் ஆஃப் சன்ஃப்ளவர் டுவர்ட்ஸ் தி சன் இஸ் an example ஆஃப். சூரியகாந்தி சூரியன் நோக்கி வளைவது எந்த வகை தாவரம்? ஏற்கனவே பார்த்தோம், லைட்டை பொறுத்து மாறுதா, அப்போ என்ன டிராபிசம்த்துக்குள்ள வந்துடும், ஒளிச்சார்பு அசைவு, போட்டோட்ராபிசம்குள்ள வந்துடும். சரிங்களா, ஜியோட்ராபிசம் புவிச்சார்பு அசைவு, அதே மாதிரி நீர் சார்பு அசைவு, தொடு சார்பு அசைவு. இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், படிச்சாச்சு. கரெக்டாக தான், புவி சார்பு அசைவுனாலும் தெரியும், நீர் சார்பு அசைவுனாலும் தெரியும். இப்போ இந்த ஒளிச்சார்பு அசைவுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, சூரியகாந்தி சூரியன் நோக்கி வளைவது. ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் பாருங்க, ஏற்கனவே என்ன படித்தோம், என்ன செய்யுது, வளர்ச்சியை தடுக்குது. எது தடுக்குது அப்படின்னா
அப்சிசிக் ஆசிட் ஏபிஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்சிசிக் ஆசிட் படிச்சுட்ட அதோட வாஸ்து வச்சுக்கோ. தாவரங்களில் இலைகள் வாடுவதற்கு காரணமாக வளர்ச்சி அடக்கி ஹார்மோன் எது? அப்சிசிக் ஆசிட். இன்னொரு ஹார்மோன் இருக்கு எத்திலின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு உதவுனா பழங்கள் வந்து பழுக்கிறதுக்கு உதவுற ஒரு ஹார்மோன். என்ன ஹார்மோன் அப்படின்னா எத்திலின்ற ஹார்மோன். ஓகேங்களா, இந்த ஹார்மோன் தான் பழங்கள் வந்து பழுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். ஓகேங்களா, ஓகே. இப்போ 25 கொஸ்டின் நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம், எக்ஸ்பிளேஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.